Welcome to online class with Hema. 10th Maths first chapter, activity 1, page number 4, relations and functions. Let A equal to x such that x belongs to natural numbers and x less than or equal to 4, and B equal to set of y that is such that y belongs to natural numbers and y less than 3, and represent A cross B and B cross A in a graph sheet. Can you see the difference between A cross B and B cross A ன்னு கேட்டிருக்காங்க. A வந்து x less than or equal to 4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போனா என்ன, belongs to natural numbers. A equal to natural numbers always starts with 1. So 1, 2, 3, 4 equal to 4ன்னு கொடுத்துட்டாங்க. Next B equal to what? Natural numbers and less than 3. Less than 3னா 1, 2 மட்டும்தான் வரும். First you find A cross B. What is A cross B? 1, 1. Okay, and 1, 2. Next 2, 1, 2, 2, and 3, 1, 3, 2. Okay, and then 4, 1, and 4, 2. Okay, close the bracket. Okay, next B cross A. What is B cross A? B cross A equal to what? B first எழுதிக்கோங்க. B equal to 1, 2 and A equal to 1, 2, 3, 4. Okay, so இப்போ இதை எடுத்து எழுதுங்க. B cross A equal to 1, 1, 1, 2, 1, 1, 1, 2, 1, 3 and 1, 4. Next 2, 1, 2, 2, 2, 1, 2, 2, 2, 3, 2, 4. Okay, 2, 3 and 2, 4. So close the bracket. இங்கே எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இங்கே 3, 4, 5, 6, 7, 8. But graph sheetல பார்க்கணும். ஏன்னா because it's given, what is given in the question? Represent A cross B and B cross A in a graph sheet. What is the difference between A cross B and B cross A ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது எக்ஸ், இது எக்ஸ் டேஷ், அண்ட் இது வந்து ஒய் டேஷ், இது வந்து ஒய். ஸோ இது ஏ க்ராஸ் பி என்ன கொடுத்துருக்கா? ஃபஸ்ட்டு இது வந்து ஏ க்ராஸ் பிக்கு போட்டுக்கலாம். ஓகே, ஏ க்ராஸ் பிக்கு இந்த கிராஃபு. ஸோ ஸ்கேல் எழுதிக்கோங்க. இன் எக்ஸ் ஆக்சஸ், இன் எக்ஸ் எப்போவுமே எதுக்கு எடுத்தாலும் ஸ்கேல் எழுதிடுங்க. இன் எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், அண்ட் இன் ஒய் ஆக்சஸ். ஸோ பப்ளிக் எக்ஸாமில் உங்களுக்கு கிராஃப் ஷீட் கொடுத்தும் போட சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ கிராஃப் ஷீட் கொடுத்து 1, 1, 1, 2, 2, 1, 2, 2. இது ஏ க்ராஸ் பிக்கு. நெக்ஸ்ட் பி க்ராஸ் ஏக்கு இன்னொரு பிளேஸில் போடலாம். ஸோ 1, 1, 1, 1, 1, 2 அண்ட் 2, 1, 2, 1, 2, 2. இது இங்கே எழுதி 2, 1 and 2, 2 and 3, 1, 3, 2, 3, 2, 4, 1 and 4, 2, 4, 2. ஸோ இப்போ எப்படி வருதுன்னா ரெக்டாங்கிள் மாதிரி வந்திருக்கு. ஓகே, இதே மாதிரி பி க்ராஸ் ஏக்கு போடலாம். ஓகே, பி க்ராஸ் ஏக்கு போடும்போது ஸோ பி க்ராஸ் ஏக்கு, ஸோ இது வந்து எக்ஸு, எக்ஸ் டேஷ் அண்ட் ஒய், ஒய் டேஷ். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஸ்கேல் எழுதிக்கோங்க. ஸ்கேல் இன் எக்ஸ் ஆக்சஸ், கிராஃப் ஷீட்டுன்னு எடுத்துட்டாலே வந்து ஸ்கேல் எழுதிருங்க. 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், அண்ட் இன் ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். ஸோ பி க்ராஸ் ஏ என்னென்ன இருக்குது? 1, 1, 1, 2, 1, 3, 1, 4. ஸோ 1, 1, 1, 2, 1, 3 and 1, 4. Next 2, 1, 2, 2, 2, 3 and 2, 4. 2, 2, 2, 3 and 2, 4. ஸோ இங்கே என்ன? ஸோ இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை ஜாயின் பண்ணி, ஸோ பி க்ராஸ் ஏ வந்து வெர்டிக்கலாக இருக்குது ரெக்டாங்கிளில், அண்டு ஏ க்ராஸ் பி வந்து ஹரிசான்டலாக இருக்குது ரெக்டாங்கிள். தேர்ஃபோர் என்னென்னா, கேன் யூ see the difference between A cross B and B cross? A cross B is in horizontal. Okay, horizontal rectangle is in horizontal position எழுதிக்கோங்க. ஓகே,
rectangle is in horizontal position. இது வந்து rectangle is in vertical position. B cross E. Rectangle is in vertical position. Okay, what is the difference between A cross B and B cross C? Na? This rectangle is in horizontal position and rectangle is in vertical position. But நம்மளுக்கு வந்து இங்கே போடும்போது A cross B போடும்போது 1,1 1,2 2 மட்டும்தான் சேமாக இருக்குது. 2,1 2,2 and 3,1 3,2க்கு பதில் இங்கே வந்து 1,3 1,4 வருது. 1,3 and 2,3ன்னு வருது. இங்கே 4,1 4,2 இங்கே பார்க்கும்போது 1,4 2,4 இது மட்டும் சேஞ்ச் ஆகும். 4,1 4,2 வந்து இங்கே 1,4 2,4 வருது. இங்கே 3,1 3,2 வந்து இங்கே 1,3 2,3ன்னு சேஞ்ச் ஆகும். மீதி இந்த 4 வந்து இங்கே சேமாக தான் இருக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல்.